சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ஆர்ஆர்பி ரயில்வே புக்கு தேர்வு, அதாவது தற்போது வெளியாகி முடித்துள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு மற்றும் தற்போது வெளியாகியுள்ள ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1 மற்றும் கிரேடு 3 தேர்வு மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி ஜேஇ தேர்வு மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி தேர்வு மற்றும் ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதுல எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்கள் தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற்று ரயில்வே பணியில் எப்படி சேரலாம் என்றால், அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். இப்ப நீங்க இந்த டிவியில பாக்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கோட மாடல் காப்பி தான் இது. ஸோ இந்த என்சிஆர்டி தமிழ் புக் என்பது ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு. ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சில முக்கிய தகவல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒன் வேர்ட்ல எப்படி ஆன்சர் பண்றது அதுதான் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ நீங்க டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தான் உங்களுக்கு புரியும். எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 10,000 கொஸ்டின்ஸ், 10,000 கேள்வி விடைகள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் தேர்வு எழுத உள்ளவங்க அதுல ஜெனரல் சயின்ஸ்ல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல். ஸோ இப்போ நம்ம லைஃப் சயின்ஸ் அதுக்கு தான் பார்க்க போறோம். லைஃப் சயின்ஸ் அப்படின்னா வாழ்க்கை அறிவியல். அந்த சாப்டர்ல ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் பற்றிய கொஸ்டின்ஸ் கேள்விகள் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினை சொல்லி அதற்குரிய பதில் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு ஆர்டர் பண்றவங்க, அது பற்றி தகவல் தேவைப்படுறவங்க மற்றும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அது பற்றிய தகவலை வாட்ஸ்அப்ல பண்ணா உங்களுக்கு இந்த புக்கோட மாடல் ஃபார்மேட்டை நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைஃப் சயின்ஸ்ல முக்கிய விலங்கியல் கண்டுபிடிப்புகள், அதாவது இம்பார்ட்டன்ட் ஜுவாலஜி இன்வென்ஷன்ஸ், முக்கிய விலங்கியல் கண்டுபிடிப்புகள். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, வைட்டமின் ஏ, பி, டி ஆகிய 3 விட்டமின்களை கண்டறிந்தவர் யார்? விட்டமின் ஏ, பி, டி ஆகிய 3 விட்டமின்களையும் கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட. கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ, எம்சி கோலம் என்பவர். எம்சி கோலம் என்பவர் விட்டமின் ஏ, பி, டி ஆகிய 3 விட்டமின்களை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 2 பாருங்க, விட்டமின் சி ஐ கண்டறிந்தவர் யார்? விட்டமின் சி ஐ கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஹோல்ஸ்ட் என்பவர். விட்டமின் சி ஐ கண்டறிந்தவர் கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஹோல்ஸ்ட் என்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 3 பாருங்க, ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டறிந்தவர் யார்? ஹோமியோபதி மெடிக்கல் மெத்தடை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 3 3க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, சாமுவேல் ஹனிமேன் என்பவர் ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டறிந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 4 பாருங்க, மலேரியா சிகிச்சையை கண்டறிந்தவர் யார்? மலேரியா ட்ரீட்மெண்ட்டை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ரொனால்டு ரோஸ் என்ற அறிஞர் மலேரியா சிகிச்சை முறையை கண்டறிந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 5 பாருங்க, திறந்த இதய அறுவை சிகிச்சை முறையை கண்டறிந்தவர் யார்? அதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரி மெத்தட். திறந்த இதய அறுவை சிகிச்சை முறையை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 5 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி, வால்டாலி ஹேக் என்ற அறிஞர் தான் இந்த திறந்த இதய அறுவை சிகிச்சை முறையை கண்டறிந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 6 பாருங்க, முதல் சோதனை குழாய் குழந்தையை கண்டறிந்தவர் யார்? அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி. முதல் சோதனை குழாய் குழந்தையை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 6 6க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, எட்வர்ட் மற்றும் ஸ்டெப்டோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 7 பாருங்க, எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் இசிஜி என்று சொல்லப்படும் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் இந்த முறையை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 7 7க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, இவான் யான் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, ஆன்டிஜனை கண்டறிந்தவர் யார்? ஹூ வாஸ் டிஸ்கவர்ட் ஆன்டிஜனை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, காரல் லான்ஸ்டைனர் என்ற அறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, ஆர்என்ஏவை கண்டறிந்த அறிஞர் யார்? ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்.
RNA-வை கண்டறிந்த அறிஞர் யார்? கொஸ்டின் நம்பர் 9. 9க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் ஆர்தர் ஆர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. DNA-வை கண்டறிந்த அறிஞர் யார்? DNA-னா டிமோ நியூக்ளிக் ஆசிட். DNA-வை கண்டறிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 10. 10க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பேண்டிங். ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பேண்டிங். ஸோ இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாம் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கு தகவலை வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா புக்கோட மாடல் ஃபார்மேட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.